பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை தாவேக அரசு ஏமாற்றியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சுமத்தியிருக்கிறார். கூடுதல் தகவலுடன் இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். பிரவீன், வணக்கம். தொடர்பான விவரங்கள். ரெடி, வணக்கம். நேற்றைய தினம் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு நேற்று வெளியிட்டிருந்தது. இந்நிலையில்தான் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த கூற்றுகள் என்பது தேர்தல் வாக்குறுதியாக தாவேகா கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு முற்றிலும் முரணாக இருக்கிறது என்ற விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. சில விவசாய சங்கங்கள், விவசாய அமைப்புகள் கூட இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். என்றால் தேர்தல் வாக்குறுதியின் போது சொன்னது ஒன்று, தற்போது நடைமுறைப்படுத்துவது வேறு என்ற அவருடைய கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக தான் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறது தமிழக வெற்றி கழக அரசு என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி என்று வாக்குறுதி தந்தார்கள். 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி என்றுதான் வாக்குறுதியை தாவேகா கொடுத்தது. ஆனால் இப்போது ஆட்சிக்கு வந்த பிறகு 50,000 வரையிலான கடனுக்கு மட்டுமே முழு தள்ளுபடி என்று சொல்லியிருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி, மாபெரும் நம்பிக்கை மோசடி என்று உதயநிதி ஸ்டாலின் அதில் பதிவிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் என்று சொல்லிவிட்டு 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தினால் அது கிடையாது என்று அதிர்ச்சி தந்தார்கள் என்றும், இப்போது பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் ஸ்கேம் செய்திருக்கிறார்கள் என்றும் உதயநிதி பதிவிட்டிருக்கிறார். மேலும் இப்படி இன்னும் நிறைய ஏமாற்றங்களுக்கு மக்கள் மனசெலவுல தயாரா இருக்கணுமா சிஎம் சார் என்ற கேள்வியும் உதயநிதி அந்த பதிவில் முன்வைத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதி என்பது ஒவ்வொரு மாதம் வாரியாக 200 யூனிட் இலவச மின்சாரம் என்று அறிவித்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு 2 மாதத்துக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் என்றும், அதுவும் 500 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் இலவச மின்சாரம் என்றும் அறிவித்தார்கள். அதுவே அப்போது முரணாக பார்க்கப்பட்டு பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டது. அதன் தொடர்ச்சியாக தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும், யாரெல்லாம் 5 ஏக்கர் வைத்திருக்கிறார்களோ அனைத்து விவசாயிகளுக்கும் அவருடைய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றுதான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பது என்பது சிறு குறு விவசாயிகள், அதில் 50,000 வரை வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் முழுமையாக தள்ளுபடி என்று தெரிவித்து, அதற்கு மேல் வைத்திருப்பவர்களுக்கு முழுமையாக தள்ளுபடி கிடையாது என்று குறிப்பிட்ட தொகையை அறிவித்திருக்கிறார்கள். இது முற்றிலும் முரணான ஒன்று. ஏனென்றால் தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தற்போதைய முதலமைச்சர் விஜய் அப்போது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள், திமுக ஒன்று சொல்வார்கள் ஆனால் நடைமுறைப்படுத்துவது வேறாக இருக்கும், நாங்கள் எதை சாத்தியப்படுத்த முடியுமோ அதை தான் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கின்றோம், திமுகவை போன்று நாங்கள் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இதற்கு நிபந்தனைகளாக விதிக்க மாட்டோம், நாங்கள் சாத்தியப்படக்கூடிய வகையில் தான் தேர்தல் வாக்குறுதி கொடுப்போம், ஆட்சிக்கு வந்தவுடன் அதை அப்படியே கொண்டு வரும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களும் அதே பாணிதான் பின்பற்றுகிறார்கள். 200 யூனிட் மாதம் என்று சொல்லிவிட்டு 2 மாதத்துக்கு ஒரு முறை, அது 500 யூனிட்டுக்குள்ளாக பயன்படுத்த வேண்டும் என்ற விதிமுறை போட்டது. அதே போன்று 5 ஏக்கர் வரை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் என்று சொல்லிவிட்டு தற்போது 50,000 வரை மட்டும்தான் தள்ளுபடி என்று கூறுவது என்றெல்லாமே ஏற்கனவே கடந்த ஆட்சி காலங்களில் நடந்த அதே பாணிதான் தற்போதைய முதலமைச்சர் விஜயும் பின்பற்றுகிறாரா என்ற கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிற நிலையில்தான் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் அதையும் முன்வைத்து அவருடைய எக்ஸ் பதிவில் வெளியிட்டிருக்கிறார். ரிதி.